சீசன் 7 முடிஞ்சக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு தான் பிக் பாஸ் கொண்டாட்டத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த வாரம் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேற்று தான் பிக் பாஸ் கொண்டாட்டத்தோட ஷூட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த நிலையில் பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் நிக்சன் அண்ட் ரவீனா இவங்க 2 பேருமே செம்ம மாஸாக டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலும் ஆகிட்டுருக்கு. ஸ்பெஷலாக அதில் ரவீனா நிக்சனை பற்றி சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. வழக்கமாக பிக் பாஸ் முடிஞ்ச கொஞ்ச நாள்லையே பிக் பாஸ் கொண்டாட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த தடவை 2 மாதம் கழித்து ரொம்பவே லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் கூல் சுரேஷ், ஐஷு அண்ட் பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இதில் கலந்துக்கவே இல்லை. மேலும் மாயா, பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கேங் அதே மாதிரி தான் பிக் பாஸ் கொண்டாட்டத்துலேயும் ஒன்றா இருக்காங்க. பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்குள்ளார காம்படிஷன் வச்சு நிறைய அவார்ட்ஸையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய எமோஷ்னலான மூமெண்ட்டும் அதில் நடந்திருக்கு அப்படின்னும், விசித்ரா அண்ட் தினேஷ் இவங்களுக்குள்ளார இருந்த பிரச்சனைகள் பிபி கொண்டாட்டத்தில் முடிஞ்சிருச்சு அப்படின்னும், பிக் பாஸ் கொண்டாட்டத்துலேயும் பிஆர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூல் சுரேஷ் செம பிரச்சனை பண்ணிட்டதாகவும் நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வைரலாக பேசப்பட்டுட்டு வருது. இது எல்லாமே எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணாதான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இப்போது பிபி கொண்டாட்டத்தில் நிக்சன் அண்ட் ரவீனா இவங்க 2 பேரும் டான்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோவை ரவீனா ஷேர் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தம்பி நிக்சன், மேலும் மேலும் நீ வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரியான ஒரு எமோஜியை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே, ரவீனா நிக்சனை தம்பின்னு சொல்லிட்டீங்களே, உங்களோட பேர் உண்மையிலே நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்படி நீங்கள் தம்பின்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல. ஒருவேளை நீங்கள் மறுபடியும் மணிச்சந்திரா கூட உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண போகிறீங்களா அப்படின்ற மாதிரியெல்லாம் பலருமே அவங்களோட கொஸ்டின்ஸை கேட்டுட்ருக்காங்க.